நீங்கள் அரசியல் படுத்திட்டாங்கன்னு சொன்னீங்க. ஒரு பக்கம் காங்கிரஸ் அங்கே வேறு வழி இல்லாமல் இதை அதை வந்து அவங்க முன்கொண்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இங்கே தமிழிசை சவுந்தரராஜன் ஏன் மன்னிப்பு கேட்டால் என்னன்ற சொல்கிற விஷயமா இருக்கட்டும், பல அரசியல்வாதி குறிப்பாக அந்த பாஜக சம்மந்தப்பட்டவங்கலாம் ஏன் வந்து கமல் அதாவது ஏன் மன்னிப்பு கேட்டால் என்ன தப்பாக தான் பேசுவாங்க அவங்க போர்ட்ரேட் பண்ண என்ன காரணம்? தமிழிசைன்னு பேர் வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு 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 மாபெரும் கலைஞனுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு. அதுக்கு ஆதரவு கொடுக்காம மன்னிப்பு கேட்டால் என்ன ஈகோவில் அவங்க ஏன் தடுக்குதுன்னு கேட்குறாங்களே. முதல்ல அந்த வீடியோலாம் பார்த்தாங்களே, என்ன நடந்திருக்குன்னு தெரியுதா? அப்போ இவங்க வந்து ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணாக இருக்கிறாங்களா, இல்லை முழுவதுமாக சங்கியாக மாறிட்டாங்களான்னு தெரியல. நம்ம அப்படி தான் அந்த கூடுதல் வார்த்தையை பயன்படுத்தணும். ஏன்னா ஒரு நாகரிகமான அரசியல்வாதிகளில் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேம் இருக்குது. அவங்க ஏன் இந்த மாதிரி பேசுகிறாங்கிறது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஓகே, தமிழ்நாட்டில் மாற்றுக் கட்சிகளாக இருந்தாலும் கூட அவர்களை வந்து எல்லோரிடமும் வந்து ஒரு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மரியாதை நடக்கக்கூடியவர். பாஜக இருக்கக்கூடிய ஆட்களே அவரை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, ராங் பார்ட்டி ரைட் பர்சன்பாங்க. அந்த மாதிரி ஒரு நபர் சமீப காலமாக அவருடைய பேச்செல்லாம் பார்க்குறது உண்மையில் வருத்தமாக இருக்குது. தமிழிசைன்னு பேரை வச்சுக்கிட்டு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தமிழனுக்கு நடக்கக்கூடிய அநீதிக்கு ஆதரவாக நிற்கிறத விட்டுட்டு எதிராக நிற்கிறீங்களா? ஈகோ உங்களுக்கு தடுக்குதா? மன்னிப்பு கேட்டால் என்னன்னா அவர் என்ன பேசினார் முதல்ல அதுவே புரிஞ்சுக்கலையே. இது வந்து அப்போ உங்களை அரசியல் வந்து உங்களை உங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக ஒரு தமிழச்சியாக எல்லாம் உங்களே வந்து இந்த அரசியல் மறைச்சிருச்சு தானே சொல்லணும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறீங்களா? அப்போ நீங்கள் பாஜக இல்லை, பாஜக காங்கிரஸ் கட்சி எல்லா விஷயத்தையும் எதுக்குறீங்க. அப்போ கர்நாடகாவில் இருக்க காங்கிரஸுக்கு இந்த விஷயத்தில் ஆதரவு கொடுக்குறீங்களா? இப்போ அரசியல் ரீதியாக போனால் உள்ளுக்குள்ளே போனால் அது வேறு விஷயமா தோணுது. அப்போ இது திட்டமிட்டே இதை அரசியல் படுத்தி இதை பெருசாக கொண்டு வராங்களோங்கிற ஒரு சந்தேகம் மேலும் மேலும் வலுவாகுது. இது பேசக்கூடிய ஆட்களாம் பார்த்தீங்கன்னா தமிழிசை பாஜகவினுடைய தலைவராக இருந்தால் கவர்னராக இருந்தவங்க அவங்க அதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணும், இதில் எதுக்கு ஈகோ தடுக்குதுங்கிறாங்க. அப்போ இவங்க சம்மந்தப்பட்ட ஆட்கள் அந்த 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 லைன்லேயே இவங்க பேசுகிற ஆட்கள்லாம் பார்க்குறப்ப இது ஏதோ ஒரு அரசியல் ரீதியாக இவரை டார்கெட் பண்ணுறாங்க, இவர் படத்தை டார்கெட் பண்ணுறாங்க, இவருடைய இத்தனை வருஷம் சம்பாதித்து பேர் பொருளை கெடுக்கணும், மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்கன்றதான் பார்க்க வேண்டியது. ஓகே,